ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ். நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு வந்து சுடர் வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் வந்து நீ வந்து என்னென்ன வந்து வாங்கிட்டு வருவே அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று வந்து நீ வந்து ஒரு மல்லிப்பூ வந்து வாங்கிட்டு வந்தல விஜய், எனக்கு வந்து இன்னைக்கு வந்து மறுபடியும் வந்து அந்த மல்லிப்பூ வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து சுடர் வந்து கேட்குறாங்க. அதுக்கு என்ன ரேணுகா, கண்டிப்பாக நான் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன், நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிடுறாரு. ஆனால் வீட்டுக்கு வந்து நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து மல்லி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவுண்ட் வந்து போட்டுட்ருக்காரு. எதுக்காக வந்து மல்லியை வந்து இவ்வளோ வேகமாக வந்து இந்த விஜய் வந்து கூப்பிட்டுருக்கான்? நம்ம வந்து பூ வந்து வாங்கிட்டு வர சொன்னோம், நம்ம பேரை வந்து கூப்பிடாம இவன் வந்து மல்லி மல்லின்னு சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடருமே வந்து பார்த்திங்கன்னா டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து வராங்க. நம்ம மல்லியுமே வந்து பார்த்திங்கன்னா மாடியிலேருந்து அவங்களுடைய ரூம்லேருந்து வந்து கீழேக்கு வந்து வராங்க. ஸோ வரும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் வந்து பார்த்துறாரு. 2 பேருமே வந்து பார்க்குறாரு. ரேணுகாவையும் வந்து பார்க்குறாரு. என்ன ரேணுகா மூஞ்சில் வந்து ரொம்ப மாற்றம் வந்து உண்டாயிருக்கே, இப்போ வந்து உண்மையான ரேணுகா தானா? எனக்கு ரேணுகா கிட்ட பிடிக்காத விஷயமே இந்த வந்து மேக்கப் வந்து போடுறது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பார் போல். அதனால் வந்து இப்போ வந்து என்ன இது புதுசாக வந்து புது பழக்கமாக வந்து இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து ரேணுகாவை வந்து லைட்டாக வந்து பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக வந்து போயிடுறாரு. ஏன்னா அவள் பண்ண விஷயம் வந்து இப்போ அவளுக்கே வந்து ஒரு ஆபத்தாக வந்து முடியுது. கை டச் ஆனதுக்கு வந்து விரல் வந்து பட்ட உடனே வந்து எனக்கு வந்து அன்ஈஸியாக வந்து ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து நீ வந்து இன்னும் வந்து கணவராகவே வந்து நான் உன்னை வந்து ஏற்றுக்கல. ஏதோ வெண்பா வந்து என் பொண்ணு மாதிரி இருக்கிறதுனால வந்து அவளை வந்து என் பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து ஏற்றுக்கிறேன். மற்றபடி வந்து உன்னை வந்து நான் வந்து எனக்கு கொஞ்சம் பழகினா தான் என்னுடைய கணவராக நான் வந்து உணர்ந்தால் தான் கண்டிப்பாக வந்து நான் வந்து என் கணவராக வந்து நான் வந்து ஏற்றுக்க முடியும். அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து எப்படி வந்து உங்களை வந்து நான் வந்து கணவராக வந்து ஏற்றுக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பில்டப் வந்து கொடுத்தா, வாங்கிட்டு வந்த பூவையுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வேணாம், நான் வந்து எனக்கு வந்து மல்லிப்பூவே வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரியல, எதுக்காக வந்து மல்லிப்பூ வந்து வாங்கிட்டு வரீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நேற்று வந்து சண்டை போட்டவ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவளே வந்து ஃபோன் பண்ணி வந்து மல்லிப்பூ வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற லெவலுக்கு வந்து மாற்றிருக்காங்கன்னா அது யாருடைய காரணம்? நம்ம மல்லி தான். மல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மல்லிப்பூ வந்து வேணாம்னு சொல்லிட்டீங்க. அதனால் வந்து எனக்கு வந்து எங்கள் சின்ராஸ் வந்து எனக்கு வந்து வச்சு விட்டுட்டாரு. எங்கள் சின்ராஸ் நைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமர்க்களம் வந்து பண்ணிடுறாருங்க. அவர் வந்து அந்த அமர்க்களம் வந்து பண்ணுறதுனால தான் வந்து காலையில் வந்து சீக்கிரமாக வந்து எழ முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சுடர்கிட்ட வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ, அப்போ மல்லிப்பூ வந்து வாங்கிட்டு வந்தால் நீயும் வந்து ஒரு இது வந்து அட்ராசிட்டி வந்து காட்டலான்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்கியா? அதெல்லாம் வந்து வாய்ப்பே வந்து கிடையாது. உனக்கு வந்து என்றைக்குமே வந்து நம்ம விஜய் வந்து மல்லிப்பூ வந்து வாங்கிட்டு வர மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. அதுவும் வந்து வெஜிடபிளெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து எடுத்து வச்சுட்ருக்காரு. மல்லியை வந்து கூப்பிட்டுட்டு, மல்லி நீ வந்து பார்க்குறதுக்கே சும்மா அட்டகாசமாக வந்து பயங்கரமாக ஸ்மார்ட்டாக வந்து இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து மல்லிக்கிட்ட வந்து சொன்ன உடனே வந்து அப்படியா, நான் அப்படியே இருக்கேன், உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கா, இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கோங்க, நான் வந்து இது மாதிரி தான் வந்து இருப்பேன், உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஜாலியாக நீங்கள் வந்து மஜா பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு நம்ம விஜய்கிட்ட வந்து ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு ஒவ்வொன்றத்தையும் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு பொருளையும் வந்து இந்த மல்லி நீ கேட்டது எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தியா பீன்ஸ் இருக்குது, இங்கே பார்த்தியா வெஜிடபிள் இருக்குது, இங்கே பார்த்தியா கேரட்டு, அதுக்கப்புறம் நீ கேட்டது வந்து மிளகா பொடி, அந்த பொடி, இந்த பொடி, எல்லா பொடியும் வந்து மல்லிகை சாமான் ஒன்று விடாத நீ சொன்னது ஒன்று விடாமல் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம ரேணுகா இருந்துட்டு, விஜய் நான் கேட்ட மல்லிப்பூ வந்து வாங்கிட்டு வரலையா? ஐயோ அப்பாப்பா, என்னடா இது, மல்லிப்பூவை எப்படா வந்து மறந்தோமே, நேற்று தானே வந்து வாங்கிட்டு வந்தோம், இன்றைக்கி வந்து எப்படா வந்து மல்லிப்பூ வந்து கிடைக்காம வந்து நம்ம வந்து மறந்துட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜயோடைய மனசுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு. உடனே நம்ம ரேணுகா இருந்துட்டு ரேணுகா கிட்ட, இல்லை ரேணுகா, நான் வந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு டென்ஷன்லாம் இல்லை, நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து கிராசரி வந்து வாங்குறதுல நான் அந்த இதில் வந்து கொஞ்சம் வந்து மறந்துட்டேன், மல்லிப்பூ வந்து வாங்குறத வந்து மறந்துட்டேன், கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து வேணும்னா சொல்லு, நான் இப்போயே கூட வந்து போய் வந்து வாங்கிட்டு வரேன், இல்லைன்னா நாளைக்கு வரும்போது வந்து கண்டிப்பாக வந்து
உனக்கு வந்து மல்லிப்பூ வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. என்ன இப்போ வந்து அவளுக்கு வந்து மல்லிப்பூ வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்காம இருந்தால் வந்து என்ன, கொடுத்தா தான் என்ன, அவள் வந்து உன்னை வந்து அன்ஈஸியாக வந்து ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அவள் ஒரு ஆக்டிங்கை வந்து போட்டுட்ருக்கா. அவளுடைய ஆக்டிங்குக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ணணுமா? அவள் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து தலையாட்டிக்கிட்டு இருந்த விஜய், நீ வந்து தலையாட்டி பொம்மை தான். இப்படி 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 தலையாட்டிக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர, மற்றபடி வந்து உனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உனக்குள்ளே ஒரு உணர்வு வந்து வரணும். அந்த உணர்வு வந்து வந்தால் தான் அவள் வந்து உன்னுடைய மனைவின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து ஏற்றுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தேன்னா மல்லி வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து வந்த உடனே வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து எப்படி வந்து வாயை பொழந்துக்கிட்டு ஆன்னு இப்படி வந்து வாயை பொழந்துக்கிட்டு நீ வந்து மல்லியை வந்து பார்த்துக்கிட்டு இருந்த. அந்த மாதிரி வந்து அவளை வந்து பார்த்த உடனே வந்து உனக்கு வந்து ஃபீல் வந்து வரணும். இவ தான் என் பொண்டாட்டி, இவ தான் என் ரேணுகா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் வந்தால் தானே. அது வந்து எங்கே வந்து இவ்வளோ வந்து இந்த மூதியை வந்து பார்த்து வந்து உனக்கு வந்து வந்துச்சு. உடனே வந்து மல்லியை பார்த்த உடனே வந்து 32 பல்லும் வந்து நல்லா வந்து இந்த ஹார்ட்பீட்டை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 90s கிட்ஸோடைய ஒரு இது, அந்த ஹார்ட்பீட் வந்து போட்டால் நம்ம வந்து அப்படியே வந்து பார்த்தோன்னா அப்படி இப்படி வந்து பார்த்தாலே அதை வந்து சாப்பிட்ருவோம், இப்படி வந்து அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் ஒரு இது இருந்துச்சு அந்த காலத்தில். ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து 32 பல்லையும் வந்து நம்ம விஜய் வந்து காட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடரை வந்து பார்த்து வந்து பண்ண சொல்ல வேண்டியது தானே. ஸோ அந்த ஃபீல் வந்து அங்கே வந்து வரல, மல்லிக்கிட்ட வந்து வருது. ஸோ மல்லி தான் உங்களுடைய ஒய்ஃப் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து புரிச்சுக்கோங்க. மல்லியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து எவ்வளோ தான் வந்து அவங்களும் வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பாரத்தை வந்து கொஞ்சம் வந்து நீங்களும் வந்து சுமக்கணும் விஜய் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து இதுக்கப்புறமாச்சும் வந்து புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் நீங்கள் மக்கு சாம்பிராணியாக தான் வந்து இருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-ta.